நான் கேட்கிறேன், இதுல 5% 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க, 5% சொல்லுங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு நாடா என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது. நாங்க மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது. எல்லாமே ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு. வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புகளை, விருப்பங்களை, கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு சாட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல. புரியுதுல்ல? இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. ஜிஎஸ்டிபிலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா, ஆட்டோமொபைல் உற்பத்தியா, தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா, ஸ்டார்ட் அப் தரவரிசையா, எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் லீடர். இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்கெல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவீங்க. இப்படி இந்தியாவிலே பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தமிழ்நாட்டில் தான். எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு சொல்றது சும்மா இல்ல. இதனாலதான் இங்க தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாரு. அவருடைய துறையில எனக்கு மிக நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டடத்தையும் விடுதி கட்டடத்தையும் திறந்து வச்சிருக்கிறார். அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாகி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 15 அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு 104 கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கல்விக்கான உட்கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்கிறோம். ஒரு மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சிப்காட்ல 2302 கோடி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் தன்னுடைய அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன். வறுமை இல்லாத பட்டினி சாவு, அப்படிப்பட்ட மாநிலம்னு தமிழ்நாடு இன்றைக்கு பேர் வாங்கி இருக்கு. ஒன்றிய அரசு தரவுகளின்படி இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமும் தமிழ்நாடு தான். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் முதியோர் ஈஸியா ஏறுவதற்கு தாழ்தள பேருந்துகள், மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள், அண்மையில் நான் தொடங்கி வச்ச ஓல்வோ பேருந்துகள், இந்தியாவிலே சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. உலகத்தரத்தில் பல பெரிய நூலகங்கள் அமைச்சிருக்கிறோம். நம்ம கள்ளக்குறிச்சி உட்பட்ட பல மாநிலங்கள், பல மாவட்டங்களிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு தேசிய அளவிலும் போட்டிகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே விளையாட்டு மேம்பாட்டில் சிறந்த மாநிலம்னு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் விருதையும் தமிழ்நாடு தான் பெற்றிருக்கு. தென்கோடி மாநிலங்களையும் பெரு நிறுவனங்களோட முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு. 2ஆம் நிலை நகரங்களையும் நியோ டைடல் பூங்காக்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகள், பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சி திட்டங்களோட நம்முடைய வரலாற்று பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொல்ற வகையில இரும்பின் தன்மை பற்றி ஆய்வு,
கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம் திறப்பு, வள்ளுவர் கோட்டம், விக்டோரியா ஹால் சிறப்பான முறையில் புதுப்பிச்சு அதையும் திறந்து வச்சிருக்கிறோம். கங்கை சோழபுரத்தில், தஞ்சாவூர்ல புதிய அருங்காட்சியகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. முதல்வர் படைப்பகங்கள் கட்டி குறைந்த விலையில ஆபீஸ் ஸ்பேஸ் அமைச்சு தந்திருக்கிறோம். வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள், வீட்டில் தனியா இருக்க முதியவர்களை பார்த்துக்க அன்புச்சோலை இல்லங்கள், குழந்தைகள் தெம்பா வளர ஊட்டச்சத்தை உறுதி செய்யும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாடல் அரசு திகழுது. ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவராக உயர ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த அரசும் செய்யாத சாதனையா 4 ஆண்டுகள்ல சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க, சிறுபான்மை மக்களோட கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம். மதவெறி கும்பலுக்கு பயப்படாம வாழுகிற அமைதியான நிம்மதியான சூழலை இங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடமை என்பது சொந்தமா ஒரு நிலம். கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்னும் அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அடுத்த 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம். அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்க போறோம். இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது. ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது. எல்லாமே புருவன் ட்ராக் ரெக்கார்டு. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள். ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். உலக அளவிலான விருதுகள் நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க, 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில பாழ் போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய 4 ஆண்டுல துள்ளி குதிச்சு இன்னைக்கு எழுந்திருக்கு. இனி எப்போதும் ஏறுமுகம்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.